மேட்டுப்பாளையம் கோத்தகிரி சாலையில் நள்ளிரவில் சட்டவிரோதமாக பைக் ரேஸ் நடைபெறுவதாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். இதனை காவல்துறை மற்றும் வனத்துறை கண்காணித்து கட்டுப்படுத்த சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து நீலகிரிக்கு செல்வதற்கு இரண்டாவது வழிப்பாதையாக உள்ளது கோத்தகிரி சாலை. மேட்டுப்பாளையத்திலிருந்து முதல் கொண்டை ஊசி வளைவு வரை முற்றிலும் வனச்சாலையாகவும் பின்னர் மலைப்பாதையாகவும் இந்த சாலை அமைந்துள்ளது. இந்த பகுதியில் யானை, காட்டெருமை, மான், சிறுத்தை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் நடமாடி வருகின்றன. குறிப்பாக போக்குவரத்து குறைவாக உள்ள இரவு நேரங்களில் வனவிலங்குகள் தங்களது உணவு தேவைக்காக சாலையை கடந்து மறுபுறமுள்ள வனப்பகுதிக்கு செல்கின்றன. இந்நிலையில் இளைஞர்கள் சிலர் இரவு வேளையில் இருசக்கர வாகனங்களில் வனவிலங்குகளை பார்ப்பதற்காகவும் இதே சாலையில் குஞ்சப்பனை எனும் இடத்தில் அமைந்துள்ள காட்சி முனையில் அமர்ந்து இரவு நேர காட்சிகளை ரசிப்பதற்காகவும் தங்கள் நண்பர்களுடன் இருசக்கர வாகனங்களில் வருவதாகவும் அவ்வாறு வரும்பொழுது போட்டி போட்டுக்கொண்டு பைக் ரேஸில் ஈடுபட்டு வருவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் அப்பகுதியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள். இரவு வேளையில பைக் ரேசிங் பண்றதுக்கான கூட்டம் ஒன்று போகுது. இந்த பைக் ரேசிங் போறவங்களால அவங்க மட்டும் விபத்து ஏற்படுவதில் மட்டும் இல்லாம இந்த அதிக இறைச்சோட போற வாகனங்களால அங்க இரவு நேரத்துல சுதந்திரமா சுற்றுற வனவிலங்குகளும் பாதிக்கப்படுது. இந்த வனவிலங்குகள் பாதிக்கப்பட்டு அதோட உயிர்ச்சல் பாதிக்கப்பட்டா அவங்க சுற்றி ஊருக்கு அந்த வனவிலங்குகள் மக்களை பாதிப்பு ஏற்படுத்துது. இதனால இந்த பகுதியில இந்த பைக் ரேசிங் போறவங்களையும் தேவையில்லாம இந்த வழிபாதையில போய் வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்துறவங்களையும் கட்டுப்படுத்த வனத்துறையும் மேட்டுப்பாளையம் காவல்துறை எழுதி நடவடிக்கை எடுக்கிறோம். இதனால் இப்பகுதியில் நடமாடும் வனவிலங்குகள் மிகுந்த அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதாகவும் இதன் காரணமாக அவ்வப்பொழுது நடைபெறும் வாகன விபத்தால் மனித உயிரிழப்புகளும் ஏற்படுகிறது. இந்த சாலையில் 24 மணி நேரமும் எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லாமல் வாகன போக்குவரத்து அனுமதிக்கப்படுவதாகவும் இரவு நேரங்களில் அனாவசியமாக செல்லும் இளைஞர்களின் பயணத்தை கண்காணித்து தேவையற்ற போக்குவரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊட்டி கோத்தகிரி சாலைகள்ல வனவிலங்குகள் மிகவும் ரோட்லயே நின்றுட்டு இருக்கும். இடையில ஊடகங்களையும் வந்துட்டு இருக்கும். ரோட்லயே வந்துடும், வாகனங்களை இது பண்ணிட்டு இருக்கும். இப்ப இந்த இளைஞர்கள் பைக்ல ரேஸ் நடத்துறதுனால அந்த சைலன்சர்கள் அதிக ஒளி எழுப்பக்கூடிய சைலன்சர்கள் மின்விளக்குகளை பயன்படுத்திட்டு போறங்காட்டி வன மிருகங்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு இந்த இளைஞர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. பல விபத்துகள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குது. அது முறையா பார்த்தீங்கன்னா பெரும் விபத்துகள் மாத்திரம்தான் ஊடகத்து வாயிலாகவும் எல்லாமே வெளியே வருது. பல சில விபத்துகள் அது தெரியவில்லை. ஆகவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், லைசன்ஸ் இல்லாத இளைஞர்கள், வாகன ஓட்டுறவங்களை பெற்றோர்களை கூட்டி காவல்துறையும் ஒரு எச்சரிக்கை விடுக்கணும். அதே போல 10 மணிக்கு மேல கோத்தகிரி ரோட்ல இருந்து ஊட்டி பாதைக்காவது அந்த மாதிரி மலைப்பாதைகளுக்கு போகக்கூடிய முறையான அனுமதி அந்த பகுதிக்கு மக்களை மாத்திரம் அனுமதிக்கணுங்கிற மாதிரி காவல்துறையும் வனத்துறையும் இணைந்து ஒரு ரோந்து பணியை மேற்கொள்ளணும். இது குறித்து மேட்டுப்பாளையம் வனச்சரக அலுவலர் ஜோசப் ஸ்டாலினிடம் நமது செய்தியாளர் கேட்டபோது இரவு நேரங்களில் தேவையில்லாமல் வனச்சாலையில் பயணம் செய்யும் நபர்களை கட்டுப்படுத்தும் வகையில் இரவு 10 மணிக்கு மேல் கோத்தகிரி வனச்சாலையில் செல்லும் இருசக்கர வாகனங்களை வனத்துறை சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் நீலகிரி மாவட்ட பதிவு எண் கொண்ட வாகனங்களை தவிர தேவையில்லாமல் செல்லும் மற்ற வாகனங்கள் அனுமதிக்கப்படாது என்றும் கூறினார். சென்னை போன்ற பெருநகரங்களில் மட்டுமே சட்டவிரோதமாக நடைபெற்று வந்த இந்த பைக் ரேஸ் கலாச்சாரம் இப்பொழுது மேட்டுப்பாளையம் போன்ற சிறு நகரங்களிலும் நடைபெறுவது வேதனை அளிப்பதாகவும் இதனை உரிய முறையில் கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் சமூக ஆர்வலர்கள். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கோவை மாவட்ட செய்தியாளர் நந்தகுமாருடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.